அந்த புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த புட்டு வந்து இப்போ நான் எதுக்காக செஞ்சேன்னா, என் பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிறு இதெல்லாம் நல்லா வயிற்றுலாம் ரொம்ப நல்லது. இப்போ வாங்க உளுந்து புட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் 1 கப்பு உளுந்து எடுத்துருக்கேன். அதை வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். இந்த உளுந்து புட்டு சாப்பிட்றதுனால என்ன பண்ணணும்னா, கை கால் மூட்டு வலியெல்லாம் வலிக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வலியெல்லாம் குறையும். வாரத்தில் ஒரு 2 நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 2 நாள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குங்கிறது தெரியும். வாரத்தில் 2 நாள்னாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கணும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். உளுந்து வறுத்தாச்சு. அதே கப்பால் பச்சரிசி 1 கப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுவும் அந்த புட்டுக்கு தான். அதோடய சேர்த்து 2யும் மிக்ஸ் பண்ணி அரைக்காதீங்க. இதையும் வறுத்துக்கிட்டு நான் காமிக்கிறேன். வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா அரைக்கிற போது நல்லா மசிஞ்சிடும். இப்போ அரிசியும் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இதுமாரி பொரித்து எடுத்துக்குவோம். இதெல்லாம் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா நைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறட்டி அரைச்சிப்போம். இந்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு லேசாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். இனிப்பு போட போகிறோமா, அதனால் லைட்டாக போட்டுக்கிட்டால் போதும். அந்த அளவுக்கு உப்பு போட்டாலே போதும். இதை லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தண்ணியை ஒரு வழியே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கிளறிக்கணும். இந்த தண்ணி தெளித்து நல்லா கிளறிட்டேன். கிளறின பிறகு இப்படி நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கணும். இல்லைன்னா ரொம்ப வரன்னு இருக்கும். இதுன்னா வெந்து வர்றதுக்கும் அதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா பழன்னு நல்லா இதாக இருக்கும். பள்ளி அடுப்பில் இட்லி பானையில் வச்சுருவோம். இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம். புட்டு ரெடி ஆகிட்டு இந்த வேக வச்சு எடுத்துட்டேன். எப்படி பழன்னு இருக்கு பாருங்க. வேக வச்சு எடுத்துட்டேன். இதோட கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவோம். நம்மளுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு முடி தேங்காய் திரி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான், எல்லாம் போட்டு இந்த பாருங்கள் எல்லாம் கிளறி எடுத்தாச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு எல்லாம் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். செஞ்சு தின்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.